இன்றைக்கி வீடியோவில் வந்து பிசுறு தெரியாமல் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறனோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஓவர்லாக் போடுற வேலையும் வந்து நமக்கு வந்து மிச்சம். அதாவது மெயின் பீஸும் லைனிங் பீஸும் 2 பீஸ் வந்து எடுத்துக்கிறங்க. முதல்ல வச்சு மெயின் பீஸை வச்சு முதல்ல கீழே வச்சு அடிச்சிருங்க. அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து லைனிங் பீஸை வச்சு அதுக்கு மேலே வச்சு அடிங்க. அடிச்சுட்டு அப்படியே திருப்பி பாருங்கள். சென்டரில் வந்து நம்மளோட கப் சைஸ்க்குள்ள பீஸ் வந்து சென்டரில் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ அதாவது முதுகு பகுதியை எடுத்து கரெக்டாக திறக்கம் பார்த்துக்கிறங்க. அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு பட்டி எந்த அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கை ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அளவு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறது. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் கை ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ளஸ் மாதிரி வருது பாருங்கள், அது வந்து ஈஸியாக வந்து ஜாயிண்ட் ஆகும் திறக்கம் இல்லாமல். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.